தமிழ்நாடு 24 நியூஸ் செய்திகள் வாசிப்பது கீதா. எண்ணூர் சிறப்பு பொருளாதார மண்டல திட்ட மிக உயரிய அனல் மின் நிலைய கட்டுமானத்தின் போது 9 வடமாநில தொழிலாளர்கள் உயிரிழந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட ஒப்பந்த நிறுவனத்தை பெல் நிறுவனம் வெளியேற்ற வேண்டும் என கூறி CITU சார்பில் அனல் மின் நிலைய வாயில் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் ஊரணம்பேட்டில் உள்ள எண்ணூர் சிறப்பு பொருளாதார மண்டல திட்ட அனல் மின் நிலைய கட்டுமான பணிகளை பெல் நிறுவனம் கட்டி வரும் நிலையில் நிலக்கரி சேமிப்பு கிடங்கின் மேற்கூரை அமைக்கும் பணிகளை மெட்டல் கர்மா என்ற துணை ஒப்பந்த நிறுவனம் கட்டி வருகிறது. இந்த நிலையில் கடந்த 30ஆம் தேதி 9 வடமாநில தொழிலாளர்கள் கட்டுமான பணியின் போது கீழே விழுந்து உயிரிழந்த நிலையில் இன்று அனல் மின் நிலைய வாயில் முன்பு CITU சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொழிலாளர்கள் இறப்புக்கு பெல் நிறுவனமே பொறுப்பு எனவும் துணை ஒப்பந்த நிறுவனமான மெட்டல் கர்மா நிறுவனத்தை வெளியேற்ற வேண்டும் எனவும் பாதுகாப்பு நடவடிக்கையை கண்காணிக்காத தொழிற்சாலை இணை இயக்குநர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மற்ற எந்த அனல் மின் நிலையங்களிலும் நிலக்கரி சுரங்களில் கூட சேமிப்பு கிடங்குகள் மேற்கூரை இல்லாத நிலையில் நிலக்கரி சேமிப்பு கிடங்கு தேவையில்லை எனவும் யாருக்கோ இது நடப்பதாகவும் உயிரிழந்த ஒவ்வொரு தொழிலாளியின் குடும்பத்திற்கு 40 லட்சம் நஷ்டஈடு வழங்க வேண்டும் எனவும் கட்டுமான தொழில் குறைந்தபட்ச ஊதியத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. மின்சாரம் வாங்குவதற்கு கட்டுமான தொழிலாளருக்கு உண்டான ஊதியத்தை வாங்குவதற்கு செலவு செய்யும் மின்சார வாரியமே செலவு செய்யும் மின்சார 4வது பகுதியில் செப்டம்பர் 30 அன்று 9 தொழிலாளர்கள் விபத்தில் சிக்கி இறந்து போனார்கள். அந்த விபத்தில் சிக்கி இறந்து போன தொழிலாளர்களுக்கு உரிய நட்டஈடு என்பது வழங்காமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கிறது. தமிழக முதலமைச்சர் அவர்கள் நிவாரண நிதி அளித்திருக்கின்றார்கள். பிரதமர் மோடி அவர்கள் நிவாரண நிதி அளித்திருக்கின்றார்கள். அது போக கம்பெனி நிர்வாகம் வேலையாள் இழப்பீடு சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் கட்டுமான தொழிலாளர்களுக்கு உண்டான குறைந்தபட்ச ஊதியத்தின் அடிப்படையில் அந்த ஊதியத்தை கணக்கில் வைத்துக்கொண்டு 42 லட்சம் ரூபாய் நட்டஈடு என்பது வழங்க வேண்டும். அதேபோன்று மெட்டல் கர்மா நிர்வாகம் பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ள தவறிய காரணத்தினால்தான் 9 தொழிலாளர்கள் இறந்திருக்கின்றார்கள். அந்த நிர்வாகத்தை அதை உடனடியாக வெளியேற்ற வேண்டும். இந்த நிலக்கரி கூரை அமைக்கக்கூடிய அந்த அமைப்பு என்பது தேவையற்றது. அதை உடனடியாக ரத்து செய்து அது நீக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் கட்டுமான தொழிலாளர்களுக்கு உண்டான குறைந்தபட்ச கூலியை இந்த அனல் நிலையத்தில் அமுல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்வைத்து போராடிக்கிறோம்.